Hello students. In the previous video we learnt about the differences between active immunity and passive immunity. In this video we are going to learn about the immune response. வாட் இஸ் இம்யூன் ரெஸ்பான்ஸ்? ஸோ ஒரு பேத்தோஜன் நம்ம உடம்புக்குள்ளே வந்த உடனே நம்ம உடம்பு வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதை அப்போஸ் பண்ணுதில்ல, அதுதான் வந்து என்னது இம்யூன் ரெஸ்பான்சஸ். ஸோ திஸ் இம்யூன் ரெஸ்பான்சஸ் மே பி ப்ரைமரி ஆர் செகண்டரி. ஸோ இம்யூன் ரெஸ்பான்சஸ் ப்ரைமரியாக இருக்கலாம், இல்லை செகண்டரியாக இருக்கலாம். First we'll go to the primary immune responses. So this primary immune responses, they occur when the pathogen comes in contact with the immune system for the first time. So நம்ம ஒரு first time ஒரு pathogen நம்ம உடம்புக்குள்ள வரும்போது நம்ம பாடி நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆன்டிபாடிஸ், அதுதான் வந்து என்னது primary immune response. So the first time இது வரதுனால first என்ன ஆகணும், the immune system has to recognize the antigen. So அந்த பேத்தோஜன் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஆன்டிஜனை ஃபஸ்ட் என்ன பண்ணணும், அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, இட் ஹேஸ் டு ப்ரொடியூஸ் த ஆன்டிபாடி அகெயின்ஸ்ட் இட். அந்த ஆன்டிஜனுக்கு எதிராக ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆஸ் அ ரிசல்ட் அப்புறம் அதுக்கு சைமல்டேனியஸாக என்ன பண்ணணும், தே ஹாவ் டு ப்ரொடியூஸ் த மெமரி லிம்போசைட்ஸ். ஸோ திஸ் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஒரு ப்ரைமரி ரெஸ்பான்ஸ் எப்போ வரும், நம்ம ஒரு பேத்தோஜனை ஃபஸ்ட் டைம் கான்டாக்ட் பண்ணும் போது வரும். அப்போ வந்து என்ன பண்ணணும், நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும் அந்த ஆன்டிஜனை. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த ஆன்டிஜனுக்கு எதிராக ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், அதை மெமரி லிம்போசைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் நமக்கு வந்துடுச்சு. ஸோ செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஸோ செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ்னு என்னதுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு ஏற்கனவே வந்து நமக்கு அந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த சேம் பேத்தோஜன், அந்த சேம் ஆன்டிஜனே நமக்கு செகண்ட் டைம் வரும்போது நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற இம்யூன் ரெஸ்பான்ஸ் தான் என்னது, செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஸோ செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அக்கர்ஸ் வென் த பர்சன் இஸ் எக்ஸ்போஸ் டு த சேம் ஆன்டிஜன் அகெயின். ஸோ அது செகண்ட் டைமாக இருக்கலாம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், அந்த மாதிரி திரும்ப திரும்ப வந்து அந்த ஆன்டிஜனோட எக்ஸ்போஸ் பண்ணும்போது ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் என்னது, செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஸோ இங்கே வந்து என்ன ஆகுது, இம்யூனாலஜிக்கல் மெமரி இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். ஏற்கனவே நமக்கு அந்த மெமரி ஏற்கனவே ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி அந்த மெமரி இருக்குது. அது இருக்கிறதுனால என்ன ஆகும், ஆன்டிபாடிஸ் இம்மீடியட்டாக ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். ஏன்னா அதை ஃபஸ்ட்டு அதை ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு எதிராக என்ன ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டே வந்து என்ன, அதுக்கு கரெக்டாக தெரியும் இந்த ஆன்டிஜன் ஏற்கனவே வந்திருக்கு அப்படின்றனால. அதனால என்ன பண்ணுது, ஆன்டிபாடிஸ் இம்மீடியட்டாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு த பூஸ்டர் ரெஸ்பான்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு செகண்டரி ரெஸ்பான்ஸ் வரும்போது நம்மளோட ஆன்டிபாடிஸ் இமீடியட்டாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குன்னு படித்தோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, வித்தின் ஹவர்ஸ், ஸோ ஒரு சில மணி நேரத்துக்குள்ளே என்ன ஆகுது, இந்த ஆன்டிஜன் வந்து ஒரு ஆன்டிஜனை ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு ஒரு நியூ ஆர்மி ஆஃப் பிளாஸ்மா செல்ஸ், அந்த மேக்ரோஃபேஜஸ் அந்த மாதிரி வந்து நிறைய பிளாஸ்மா செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 2 to 3 டேஸோட என்ன ஆகும், இந்த ஆன்டிபாடி கான்சன்ட்ரேஷன் லெவல் வந்து ரைஸ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸோட அதிகமான அளவில் வந்து 2 to 3 டேஸ்லேயே வந்து வர ஆரம்பிச்சிடும். ஆனால் ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 10 டேஸ் ஆகும் இம்யூன் ரெஸ்பான்ஸ் வரத்துக்கு. ஆனால் அந்த லெவலை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகணும், 2 to 3 டேஸ்லேயே வந்து ப்ரைமரி லெவலுக்கு ரீச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி குவிக்கர் டைம்லேயே வந்து இது இம்யூன் ரெஸ்பான்ஸ் படுறத வந்து என்ன சொல்கிறோன்னா, we call it as the booster response. So this is one important to mark. So as a result of secondary immune response, antibodies are produced immediately. ஏன்னா அது ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணி ரெடிமேடாக இருக்குது, அதனால் antibodies are produced immediately. So within hours என்ன ஆகுது, அந்த ஆன்டிஜனை ரெக்கக்னைஸ் பண்ண பிறகு ஆர்மி செல்ஸ், நியூ பிளாஸ்மா செல்ஸ் வந்து ஜெனரேட் ஆகுது. அப்புறம் 2 to 3 டேஸ்லேயே என்ன ஆகுது, ப்ரைமரி ரெஸ்பான்ஸை விட அதிகமான அளவில் ஆன்டிபாடி கான்சன்ட்ரேஷன் இருக்குது. இந்த மாதிரி ஹை லெவல் இருக்கிறதுனால அதை வந்து என்ன சொல்கிறோம், பூஸ்டர் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நவ் வில் கோ டு த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த ப்ரைமரி அண்ட் த செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். This is one important 3-mark question. So coming to the primary immune response, it occurs as a result of the primary contact with the antigen. ஒரு ஆன்டிஜனை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஆன்டிஜனுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணுற இம்யூன் ரெஸ்பான்ஸ், அதுதான் வந்து
primary immune response. So secondary immune response ன்றது அந்த same antigen, அந்த ஆன்டிஜனை திரும்பவும் நம்ம ஒரு செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், அந்த சப்சிக்வெண்ட் கான்டாக்ட்ஸ்ன்றது தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் அந்த மாதிரி திரும்ப திரும்ப அந்த ஆன்டிஜனுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணுற இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு த ஆன்டிபாடி லெவல். ஸோ ஆன்டிபாடி லெவல், அந்த ஆன்டிஜனுக்கு எதிராக நம்ம பாடி என்ன பண்ணணும், அதை அழிக்கிறதுக்காக ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணணும். ஹியர் த ஆன்டிபாடி லெவல் அதோட பீக்கை ரீச் பண்ணுறதுக்கு 7 to 10 days ஆகும். பட் ஹியர் பார்த்தீங்கன்னா த ஆன்டிபாடி லெவல் ரீச்சஸ் இட்ஸ் பீக் இன் 3 to 5 days. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் 2 to 3 daysல ப்ரைமரி லெவலை விட அதிகமாக வரும். ஆனால் அதை விட இன்னும் அதிகமாக பீக் லெவலுக்கு வரதுக்கு எவ்வளோ ஆகும், 3 to 5 days. ஹியர் there is a prolonged period. ஸோ ஒரு லாங் பீரியட் வேணும். ஏன்னா ஃபஸ்ட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கப்புறமா அதுக்கு எதிராக ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணணும். அதனால் இங்கே இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன ஆகுது, தே நீட் எ லாங் பீரியட், ஒரு லாங் டைம் தேவைப்படுது. பட் ஹியர் என்ன ஆகுதுன்னா ஏற்கனவே ரெக்கக்னைஸ் பண்ணி இருக்கிறதுனால இம்யூனிட்டி கொடுக்கறதுக்கு ஷார்ட் டைம்லேயே இட் கேன் ப்ரொடியூஸ் த இம்யூனிட்டி. ஏன்னா ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு, அதனால் இமீடியட்டாக என்ன ஆகும், அதுக்கு எதிராக ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணிடணும். ஸோ ஹியர் தேர் இஸ் அ ரேப்பிட் டிக்ளைன் இன் ஆன்டிபாடி லெவல். என்ன ஆகும்னா ஆன்டிபாடி லெவல் ரைஸ் ஆகிட்டே போகும், அதுக்கப்புறம் என்ன ஆகும், குறைஞ்சிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அதை ப்ரொடியூஸ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு, அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்ட பிறகு அந்த ஆன்டிபாடி லெவல் குறைஞ்சிடும். பட் ஹியர் என்ன ஆகும்னா ஆன்டிபாடி லெவல் ஹை லெவலில் ஒரு லாங் பீரியட் இருக்கும். அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா இப்படி போய் இப்படியே இருக்கும். ஒரு லாங் பீரியட் அந்த ஆன்டிபாடி லெவல் நமக்கு இருக்கும். ஸோ ஹியர் இட் அப்பியர்ஸ் மெயின்லி இந்த லிம்ப் நோட்ஸ் அண்ட் த ஸ்ப்ளீன். ஸோ இந்த இம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா ப்ரைமரி இம்யூனிட்டி நம்மளுடைய லிம்ப் நோட்ஸ்லையும் ஸ்ப்ளீன்லேயும் அப்பியர் ஆகும், அதோடைய அந்த லிம்போசைட்ஸ். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இட் வில் பி ப்ரொடியூஸ்ட் இன் த போன் மேரோவில் இருந்துட்டு அதுக்கப்புறமா என்ன ஆகும், ஸ்ப்ளீன்லேயும் லிம்ப் நோட்ஸ்லையும் தே வில் பி அப்பியரிங். ஸோ திஸ் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அண்ட் த செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் 3 marks. ஸோ இன்றைக்கி ஒரே ஒரு 2 mark 3 mark அது மட்டும்தான் இருக்குது. தீஸ் 2 questions ரீட் அண்ட் ரைட் த ஹோம் டெஸ்ட். ஸோ உங்களுக்கு இந்த இது போடுறதே யூ ஹாவ் டு யூஸ் த டைம் ப்ராப்பர்லின்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டூ த ஒர்க் ப்ராப்பர்லி. ஸோ டுடே பை 10 o'clock I will be giving the question paper. You have to write the test on common diseases in human beings and post the answers immediately. Understand? Thank you, children.